இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த செய்தியின் தலைப்பு, நாம் எல்லோரும் ஆண்டவருடைய ஜனங்கள். இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் விதவிதமான பாஷைகளை பேசுகிறார்கள். இருக்கிற இடத்தை வைத்தும் பேசுகிற பாஷைகளை வைத்தும் இவர்கள் எல்லாம் அமெரிக்காக்காரர்கள், ஆஸ்திரேலியாக்காரர்கள், இந்தியாவை சேர்ந்த இந்தியர்கள் என்று இனம் பிரிக்கிறார்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் வசிக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மொழிகள் உண்டு. மொழிகளுக்கு ஏற்றவாறு பல்வேறு ஜாதிகளும் உண்டு. ஒருவர் பார்க்கும்போது பேசும்போது நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஜாதி, என்ன மொழி பேசுவீர்கள் என்றெல்லாம் நாம் விசாரித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒருவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், என்ன மொழி பேசுபவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை நம்முடைய ஆண்டவர் தனியாக பிரித்தெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று மிகுந்த அன்போடும் உரிமையோடும் பாசத்தோடும் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அவர் நம்மை சாதாரணமாக சொல்லுவதில்லை. நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கி கழுவி சுத்திகரித்து அதன் பின்பு என் ஜனங்கள் என்று நம்மை அவர் உரிமை பாராட்டுகிறார். என் ஜனங்கள் என்று சொல்வதன் மூலம் நம்மோடு கூட முக்கிய ஒரு உடன்படிக்கையே அவர் செய்து கொள்கிறார். அதனால் அவருக்கும் நமக்கும் இடையிலே நெருங்கிய உறவு ஏற்படுகிறது. நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்று பாருங்கள். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது அல்லவா? நான் ஒருமுறை மும்பைக்கு போன போது எந்த கடைக்கு போனாலும் ஹிந்தி பேசுபவர்களே இருந்தார்கள். எனக்கு ஹிந்தி தெரியாததினால் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். என்னுடைய சிரமத்தை பார்த்த ஒரு கடைக்காரர் மற்றவர்களோடு இந்தியில் பேசிக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் என்னை பார்த்து தமிழில், நீங்கள் தமிழ்நாடா என்று கேட்டார். அவ்வளவுதான். ஒரு தமிழ் குரலை கேட்டவுடனே என் மனதில் ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவர் தமிழ்நாட்டிலிருந்து போய் மும்பையில் தொழில் செய்து கொண்டிருந்தார். நான் அங்கிருந்த நாட்களெல்லாம் அவர் கடையை தேடித்தான் போவேன். ஒரு மொழி பிரச்சனையிலேயே நமக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால், நம்மை பார்த்து நீங்கள் எல்லோரும் என் ஜனங்கள், நான் உங்கள் தேவன் என்று ஆண்டவர் சொல்லும் போது நம் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக அல்லவா அது அமைந்திருக்கிறது. இதன் பின்னணியில் நமக்கு பல ஆதாயங்கள் உள்ளன. ஆண்டவருடைய ஜனமாய் நாம் இருக்கும் போது நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவரிடம் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் ஆண்டவரிடம் கேட்கலாம். ஏனென்றால் நமக்கு தேவனாய் இருப்பவர் நம் மீது மிகவும் அன்பு வைத்தவர். நாம் கேட்பது எல்லாம் நமக்கு கொடுப்பவர். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். நமக்காக ரத்தம் சிந்தினவர். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராக நம்முடைய ஆராதனையின் தேவனாக நம்மோடு கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நாம் அவர் ஜனமாய் இருக்கிறபடியால் நாம் எங்கு போக வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது நாம் அவர் ஜனமாய் இருக்கிறபடியால் மிகுந்த உரிமையோடு கூட ஜெபிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், நான் உம்முடைய பிள்ளை. இப்படி இருக்க பலவீனத்தின் கட்டோ, நோயின் கட்டோ, பில்லி சூனிய கட்டோ என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கு நாங்களும் பலவிதமான அடிமைத்தனங்களுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறோம். பாவம் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் எங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. பல அசுத்த ஆவிகளின் கிரியைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை உங்கள் பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று உரிமையோடு கூட நாம் ஜெபிக்கலாம். நமக்கு அவர் பதில் கொடுக்காமல், நாம் கேட்பதை நமக்கு கொடுக்காமல் நாம் விற்கப்பட்டு போய்விடும்படி கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை விட்டுவிட மாட்டார். ஏனென்றால் என் ஜனம் என்று உரிமையோடு கூட சொல்லுபவர் அவர். அவருடைய ஜனங்கள் கஷ்டப்படும்படி வேடிக்கை பார்த்து கொண்டு அவர் இருக்க மாட்டார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மிகுந்த நம்பிக்கையோடு கூட அவரோடு கூட ஒட்டி கொள்ள வேண்டும். நாம் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நாம் ஆண்டவருடைய ஜனமாயிற்றே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே என்கிற எண்ணம் எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் எதற்கும் பயப்படவே மாட்டோம், நாம் எதற்கும் கலங்கவும் மாட்டோம். நாம் ஆண்டவருடைய ஜனமாக இருப்பதினால்
நம் மீது பொறாமைப்படுகிற பிசாசானவன் எப்படியாவது நம்முடைய மனதில் அவநம்பிக்கையின் விதைகளை, அவிசுவாசத்தின் விதைகளை விதைக்க முயற்சி செய்வான். நாம் தான் மிகவும் ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய ஜனமாக செயல்பட்டு பிசாசை துரத்தி அடிக்க வேண்டும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று உறுதியான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இதுவரை நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக அவருக்கு துதிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தி திருப்தி உள்ள மனநிலையோடு ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஜனமாக நாங்கள் இருப்பதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். உம்முடைய ஜனமாக நாங்கள் இருப்பதினால்தான் ஆண்டவர், நீர் எங்கள் தேவனாக இருப்பதினால்தான் எங்களை தொடுவதற்கு பிசாசானவன் பயப்படுகிறான். எங்கள் கிட்ட வருவதற்கே அவன் அஞ்சுகிறான். அந்த பயத்தை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. அப்படியே மீறி எங்களிடம் அவன் வந்தாலும் அவனை அப்பாலே போ பிசாசே என்று சொல்லி விரட்டி அடிக்கிற வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் நீர் எங்களுக்கு தேவனாக இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய ஜனமாக இருப்பதிலே நாங்கள் சந்தோஷப்பட்டு இந்த ஜனத்துக்கு உரிய தகுதிகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.